ஹலோ ஆர்டிஸ்ட் ரிவ்யூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் அர்ச்சனா சப்தகிருஷ்ணன். இப்போ நம்ம டாபிக் 4ல் இருக்கோம். டாபிக் 4 வந்து என்னென்னு பார்த்தோன்னா பேஸ்லின்றது என்னென்னா இந்த மாங்காய் ஷேப்லலாம் டிசைன்ஸ் இருக்கும். அந்த டிசைனுக்கு நம்ம மெஹந்தி டேர்மில் பேஸ்லி அப்படின்றத சொல்லுவோம். ஸோ அது எப்படி நம்ம ஈஸியாக போடுறது அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது ஈஸியாக போடுறது மட்டும் இல்லாமல் அதை வச்சு வரக்கூடிய டிசைன்ஸ்லாம் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றதையும் தான் பார்க்க போகிறோம். மெஹந்தியில் இந்த பேஸ்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரபிக் ஷேப் டிசைனில் இதுக்கு வந்து ஒரு பெரிய ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஃபார்மேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி டாப்பிக்கில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர், இன்னும் நீங்கள் ப்ரீவியஸ் டாபிக் பார்க்கல அப்படின்னா நான் அதனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பேஸ்லி எப்படி போடுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்லி எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துடுவோம். இது ஒரு பேஸ்லி. ஸோ இப்போ இதை எப்படி போடுறது அப்படின்றத சிம்பிளாக இங்கே நான் சொல்லித்தரேன். நம்ம ஆல்ஃபபெட்டில் லெட்டர் சி ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் லெட்டர் எஸ். இந்த எஸ் நான் நீங்கள் போடுறத பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நார்மல் எஸ் நம்ம எப்படி போடுவோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதே நம்ம பேஸ்லியில் இதை ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம இந்த எஸ் எப்படி போடுவோம்னா அதனுடைய ஒரு பகுதி சின்னதாகவும் இன்னொரு பகுதி பெருசாகவும் போடுவோம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மர்ஜ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு நீட் பேஸ்லி ஃபார்ம் ஆகும். தெரியுதா? ஸோ இப்படி தான் நம்ம பேஸ்லி ஈஸியாக போட முடியும். நீங்கள் இது எவ்வளோ பெரிய பேஸ்லியாக இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ சின்னதாக போடணுன்னாலும் சரி, இல்லை எந்த டேரெக்ஷனில் போடணுன்னாலும் சரி, இந்த சி அண்ட் எஸ் இதை ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் போடும்போது உங்களுக்கு அந்த பேஸ்லி வந்து ரொம்ப ஈஸியாக ஃபார்ம் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஸ்லியை நான் தலைக்கீழே போட போகிற டிசைன் போடுறேன் அப்படின்னா அப்போது எஸ்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஒரு பகுதி எஸ்ஸை வந்து பெருசாக போட்டுட்டு இன்னொரு பகுதி சின்னதாக போடணும். அண்ட் தென் சி. இப்போ இது இந்த டைரக்ஷனில் ஃபேஸ் பண்ணி இருக்கிறதால, அதாவது லெஃப்ட் சைட் டைரக்ஷனில் ஃபேஸ் பண்ணி இருக்கிறதால சியுமே நம்ம வந்துட்டு திருப்பி போட்டுருக்கோம். ஒருவேளை இது ரைட் சைட் டைரக்ஷனில் ஃபேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னா சி போட்டுட்டு ஒரு பகுதி பெருசாக இன்னொரு இது சின்னதாக எஸ்ல. தெரியுதா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேஸ்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தலைக்கீழ போடக்கூடிய டிசைன்ஸாக இருக்கும். எல்லா டைமே பேஸ்லி வந்து இந்த மாதிரி டைரெக்டாக ஒரு அப்வர்ட், அதாவது நேராக இருக்க மாதிரி போட மாட்டோம். ஒன்று தலைக்கீழ போடுவோம், இல்லை ஸ்லைட்டாக டில்ட்டடாக இருக்க மாதிரி போடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் பேஸ்லி வந்துட்டு மெஹந்தி டிசைனில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த சி அண்ட் எஸ்ஸை வந்து ஞாபகம் வச்சுட்டு போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொரு வாட்டி போட்டு காட்டுறேன். எஸ், சி, சி, எஸ். தெரியுதுங்களா? ஸோ இப்படி நீங்கள் பேஸ்லி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ்லி ரொம்ப ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகும். சரி, இப்போ இந்த டிசைனில் போடுறப்ப எப்படி இந்த பேஸ்லி மட்டும்தான் நம்ம போடுவோமா, இது இப்படியே பிளாங்காக இருக்குமா அப்படின்னா கிடையாது. இந்த பேஸ்லிக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தோன்னா நிறைய ஃபில்லர்ஸ் போடுவோம். அதாவது பேசிக் எலமெண்ட்ஸு இதர் ஒரே எலமெண்ட்டை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக அரேஞ்ச் பண்ணுறது, அப்படி இல்லைனா ஒரு 2-3 பேசிக் எலமெண்ட்டை ஒன்றா ஜாயின் பண்ணி போடக்கூடிய டிசைன்ஸை வந்து ஃபில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஃபில்லர்ஸை கொண்டு தான் வந்து இந்த பேஸ்லிக்குள்ளே நம்ம ஃபில் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து டிசைனில் இது வரும். அதே மாதிரி பேஸ்லிக்கு உள்ளே சொல்லியாச்சு. பேஸ்லிக்கு வெளியில் அது சுற்றி இருக்க இடத்துல அப்படின்னு பார்த்தோன்னா அப்பயும் அது தனியாக வராது. அது கூட நிறைய சப்போர்ட்டிவ் எலமெண்ட்ஸ் போடுவோம். உதாரணத்துக்கு ஒரு ஃப்ளவர் போடலாம், இல்லை சப்போர்ட்டிவ் எலமெண்ட்ஸாக இருக்க லீஃப் போடலாம், இல்லை சின்ன சின்ன ட்ராப் டிசைன் போடலாம், இல்லை டாட் போட்டு லைன் போடுறது போடலாம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் பேஸ்லி கூட சப்போர்ட்டிவ் எலமெண்ட்ஸ் வரும். அப்படி தான் நம்ம பேஸ்லியை வந்துட்டு ஒரு அரபிக் ஃபார்மேஷனுக்கு கொண்டு வரும். ஸோ அப்படி ஒரு பேஸ்லி யூஸ் பண்ணி ஒரு பஞ்ச் எப்படி போடுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேஸ்லி யூஸ் பண்ணி போடக்கூடிய ஒரு பஞ்ச் தான். இதில் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக ஒரு 2 குட்டி ஃப்ளவர் போட்டிருக்கேன். சப்போர்ட்டிவ் எலமெண்ட்டுக்கு ஒரு லீஃப் பஞ்சு அண்ட் தென் ஒரு ட்ராப் வச்சுட்டு இன்னொரு சப்போர்ட்டிவ் எலமெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பேஸ்லி உள்ளே வந்துட்டு ரொம்ப பிளாங்காக இருக்குது. இதுக்குள்ளே நம்ம எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணாலும் ஃபில் பண்ணலாம். நான் வந்து இப்போது ரொம்ப சிம்பிளாக பாருங்கள் ஒரு சின்ன ஸ்பைரல் போடுறேன். இதையே வந்துட்டு நான் இங்கே ரிப்பீட்டடாக அரேஞ்சும் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஃபில்லரு இந்த சைட் பீஸ்லிக்கும் போட்டுக்கலாம். ஃபைனலாக இந்த பேஸ்லேயும்
திக்காக ஒரு அவுட்லைன் கொடுத்து ஹைலைட் பண்ணிடலாம். இது ரொம்ப சிம்பிளான ரொம்ப மினிமலான ஒரு ஃப்ளவர் பஞ்ச் தான். பெருசாக எந்த ஒரு எஃபர்ட்டும் நம்ம போடலை இதுக்குன்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் ஸ்டார்ட் அப்பாக கூட நம்ம யூஸ் பண்ணலாம் அரபிக் டிசைன்ஸ்க்கு. இது அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை டெவலப் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் அரபிக் டிசைன் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா? சரி, இப்போது இந்த பேஸ்லியை வந்துட்டு இன்னும் வேறு என்ன மாதிரியெல்லாம் நம்ம போடலாம்? இதான் ஒரே ஃபார்மேஷனாக பேஸ்லி ஷேப் ஃபார்மேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இது ஒரு டைப் தானா அப்படின்னு பார்த்தா கிடையாது. பேசிக் ஐடியா வந்துட்டு ஒன்று தான். உங்களுக்கு லெட்டர் சி அண்ட் எஸ்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான். அதை வந்து கொஞ்சம் இப்படி லைட்டாக ஆல்டர்னேட் பண்ணோன்னா நமக்கு அந்த பேஸ்லி வந்துட்டு கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். நம்ம எப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சி நார்மலாக தான் போட்டிருக்கேன். இந்த எஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைடாக போடுறது ஒன்று, இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சீலையே கீழே வந்து கொஞ்சம் அதை ஷார்ப்பாக நான் முடிச்சிருக்கேன், கர்வ்டாக முடிக்காமல். இது அப்படியே அந்த எஸ் கூட கனெக்ட் பண்ணுறது. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் பேஸ்லி தான். பேஸ்லிலே இதுவும் ஒரு வகை தான். இன்னொன்று ஒரு மாதிரி ஷார்ப் எண்டிங்கில் கவர் பண்ணுறது, கம்ப்ளீட் பண்ணுறது. சரிங்களா? அண்ட் அதே மாதிரி இங்கே ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அதுக்கு ஒரு சின்ன கேர்ள் கொடுக்குறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்லியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ், அவ்வளோதான். இதுக்குள்ளெல்லாம் நம்ம ஃபில் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதே மாதிரி ஒரு வேரியடான ஒரு ஷேப்பில் ஒரு பேஸ்லி யூஸ் பண்ணி நம்ம இன்னொரு ஒரு ஃபார்மேஷன் நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்லிக்கு போடும்போதே நான் வந்துட்டு இந்த எஸ் இங்கே போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதை நல்லா இந்த கீழே பார்ட் வந்துட்டு கொஞ்சம் அப்படிக்குள்ளே கேர்ள் பண்ணி கொண்டு போயிருக்கேன். அண்ட் அதே மாதிரி சி. ஸோ இப்போ இந்த பேஸ்லி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த லைன் வந்திருக்கு. இதை பேஸாக வச்சுட்டு நம்ம எஸ் பார்ட்டு இதை கேர்ள் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல இருந்து இதை கவர் பண்ணுறோம் நம்ம. ஸோ இந்த மாதிரியும் நம்ம பேஸ்லியில் ஃபார்மேஷன்ஸ் கொண்டு வரலாம். இதெல்லாமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரபிக் ஃபார்மேஷன் தான். இது அப்படியே இந்த டிசைன் நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதுவும் ஒரு சூப்பர் அரபிக் டிசைன் ஃபார்மேஷனாக வந்துடும். சிம்பிள் பெட்டல்ஸ் தான். உள்ளேயுமே வந்துட்டு ரொம்ப சிம்பிள் ஃபில்லர்ஸ் போடலாம். ஒரு ஸ்பைரல், அதுக்கு மேலே ஹம்ப்பு. ஸோ இது அப்படியே நம்ம கொஞ்சம் ரிப்பீட்டடாக போடுறது. அங்கே கீழே நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி ஃபில்லர் இங்கேயும் கொடுத்துக்கலாம். இது ஃப்ளவர் மாதிரி இருக்கிறதால, ஃப்ளவர் பெட்டல் மாதிரி இருக்கிறதால சும்மா சிம்பிள் ஷேடிங் கூட போதும், வேறு எதுவும் தேவையில்லை. பாருங்கள், ரொம்ப சிம்பிளான ஒரு பேஸ்லி ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். இது ஒரு மாதிரி பஞ்சான டிசைனாக இருக்குது. பட் ஆனால் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு வீன், அதாவது கொடி வகைகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஒரு ஃபார்மேஷனுக்கு வருது உங்களுக்கு. ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கொஞ்சம் கிட்ட அப்படியே நிறைய ஃப்ளவர்ஸு, அது கூடவே லீஃபு, அந்த மாதிரிலாம் வச்சு போடுறது பஞ்சஸில் வரும். இது பஞ்ச் இல்லாமல் அந்த பேஸ்லி அப்படியே ஒன்று மாற்றி ஒன்று ஆல்டர்னேட்டிவாக அரேஞ்ச் பண்ணிட்டு வர்றதால இது வந்து ஒரு பேஸ்லி வைன் டைப் ஆஃப் டிசைன். சரிங்களா? ஸோ பேஸ்லியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப சிம்பிளானது, ரொம்ப ஈஸியும் கூட. ஒரு அரபிக் டிசைன் நீங்கள் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இந்த பேஸ்லி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அந்த இடத்துலனா உண்மையாகவே டிசைன் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேஸ்லியினுடைய ப்ராக்டிஸ் ஒர்க்குக்கு எப்படி உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதையும் நான் சொல்லித்தரேன். ஒரு லைன் போட்டுக்கோங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு பக்கமும் எஸ் ஃபார்மேஷன் மட்டும் பண்ணுங்க. அண்ட் தென் கீழே அதை க்ளோஸ் பண்ணுறது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் நான் எஸ் ஃபார்மேஷன் மட்டும் தான் போட்டிருக்கேன்.
சி வந்து கொண்டு வரல. ஏன்னா உங்களுக்கு இந்த எஸ் ஃபார்மேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஈஸியாக வந்துருச்சு அப்படின்னாலே அந்த சி வந்து ஃபார்ம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த எஸ் ஃபார்மேஷனை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு இந்த மாதிரி லைன் போட்டுட்டு ஒரு சைடு எஸ் போட்டிங்கன்னா அதே மாதிரி இன்னொரு ஒரு எஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் அது உள்ள அந்த எஸ் போட்டதுக்கப்புறமேட்டு உள்ளே ஏதாவது சிம்பிள் ஃபில்லர் போடுங்க. நீங்களே ரொம்ப கிராண்ட் ஒர்க்காலாம் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. சும்மா சிம்பிளாக இந்த மாதிரி ஸ்பைரல் போடுறது, ஹம்ப் போடுறது, அந்த மாதிரி பண்ணுங்கள் போதும். இல்லைனா வெறும் லைன்ஸ் போடுறது. இப்போது இந்த பேஸ்லாம் பாருங்கள், நம்ம வெறும் லைன் போட்டு அது மேலே டாட்ஸ் வந்து ஆல்டர்னேட்டிவாக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு ட்வின் பேஸ்லேயும் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 10 to 15 டைம்ஸாவது ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த டிசைன்ஸ்க்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அப்போ கொஞ்சம் பேஸ்லி வந்துட்டு ஈஸியாக ஃபார்ம் ஆகும். சின்ன ரீகேப் பார்த்துலாமா? இன்றைக்கி டாப்பிக்கில் நம்ம பேஸ்லி அது எப்படி போடுறது அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ இந்த பேஸ்லியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி ஃபார்மேஷன் தான். நம்ம ஆல்ஃபபெட், இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் சி அண்ட் எஸ் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போட முடியும். அதை தான் வந்துட்டு இங்கே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு காட்டியிருக்கேன். இப்போ இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது மூணுமே வந்து ஒரு வேரியேஷன்ஸ். பேஸ்லியில் என்ன மாதிரிலாம் நம்ம வேரியேஷன் கொடுத்து போடலாம் அப்படின்றதுக்கான சின்ன சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்லி யூஸ் பண்ணி போடக்கூடிய ஒரு ஃப்ளவர் பஞ்சு, இல்லை பேஸ்லி பஞ்ச் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். பஞ்சுன்றதுக்கு எடுத்துக்கிட்டோன்னா அதில் பேஸ்லி வந்து பக்கத்தில் அரேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். அது கூடவே வந்து ஃப்ளவர்ஸு, லீஃபு, இன்னும் கூட கொஞ்சம் சப்போர்ட்டிவ் எலமெண்ட்ஸ் இருக்கும். வேறஸ் இது வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு அரபிக் ஸ்டார்ட் அப்னு கூட சொல்லலாம். அதாவது பேஸ்லி வந்து ஒரு வைன் கொடி வகைகள் அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து ஃபார்மேஷன் ஆகும். இது அப்படியே நம்ம டெவலப் பண்ணிகிட்டே போகலாம். அப்போ பேஸ்லி பஞ்சை வந்து டெவலப் பண்ண முடியாதா அப்படின்னா கிடையாது. ரெண்டுத்தையுமே நம்ம டெவலப் பண்ணலாம். ரெண்டுமே சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் கொண்டு வரது, அவ்வளோதான். ஸோ எப்படி நீங்கள் ஈஸியாக ஃபஸ்ட்டு பேஸ்லேயே வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு எஸ் ஃபார்மேஷன் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கே நான் ஒரு 4 டைப் ஆஃப் எஸ் ஃபார்மேஷன் போட்டிருக்கேன். ஒரு வாட்டி வந்து நார்மலாக போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் போடும்போது அது அப்படியே தலைக்கீழையும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா டைம்லையுமே நம்ம பேஸ்லி வந்துட்டு இதே மாதிரியே அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்றது கிடையாது. மோஸ்ட்லி நம்ம பேஸ்லி டிசைனில் கொண்டு வரும்போது தலைக்கீழ தான் கொண்டு வருவோம் நம்ம. ஸோ அதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் நமக்கு நிறைய தேவைப்படும். அதனால் தலைக்கீழையும் ஒரு வாட்டி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி ஆப்போசிட் சைட்ஸ்லையுமே, அதாவது ஒரு சைட் வந்துட்டு இப்போ ரைட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி போடுறீங்கன்னா பக்கத்தில் அப்படியே லெஃப்ட் சைடும் ப்ராக்டிஸ் பண்ணும். ஸோ அப்போ 2 டைரக்ஷன் பேஸ்லையும் உங்களுக்கு ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகும். அப்படி போடும்போது நீங்கள் டிசைனில் இப்போ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் போடுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லாமல் ஒரே டேரக்ஷனையும் திரும்ப போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு டைரக்ஷன் போடும்போது உங்களுக்கு ஃபார்மேஷன் மிஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பேஸ்லி ரொம்ப ஈஸியாக வரும். உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்னுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய இந்த டாப்பிக்கில் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது, இதுக்கு ப்ரீவியஸில் இருக்க டாபிக்ஸில் கூட ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய டவுட்டை நீங்கள் அதில் கேட்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதில் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி நீங்கள் போடுற ஒர்க் எப்படி இருக்குது, உங்களுடைய ஒர்க்கில் ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது அப்படின்ற சஜஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் நம்மளுடைய குரூப்பில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து காட்டி நீங்கள் என்கிட்ட உங்களுடைய டவுட்டை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதில் ரிப்ளை பண்ணுறேன். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு மோட்டிவேஷன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டாடா.